ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஜாக் அண்ட் ஜோக்கர்ல வந்து எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஜோக்கர் வந்து அருணுக்கு வந்து பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்துருக்கான். அதை மேக்கப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ஜோக்கரை பார்க்கணுமே, எங்க நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நகை எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் போலயே அப்படின்னு ரொம்ப ஐஸ் வைக்க, இவன் வச்ச ஐஸில் வந்து இந்த அருண் பையன் வந்து உருகிட்டான். ஆமாம் ஆமாம், எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். அதில் இந்த செயின் இருக்கு பார்த்தீங்களா, இது என் அம்மாக்குள்ளது, என் அம்மாவுக்கு என் பாட்டி கொடுத்தாங்க. இது பரம்பரை நாங்கள் வந்து பாதுகாத்துட்டு வரோம். இது அங்கே வாங்கினது, இது இங்கே வாங்கினது அப்படி இந்த அருண் வந்து ஓவரா சீனை போட கூடவே ஒருத்தர் இருக்கான் கண்ணாடி போட்டுட்டு. அவன் வந்து என்ன சொல்றான்னா, என்னது அங்க இங்க வாங்கினீங்களா, என்னங்க சொல்றீங்க, உங்க அப்பாவுக்கு கடன் கொடுக்க வேண்டியவங்க கொடுத்தது தானே இது அப்படியே அந்த கண்ணாடி வேற சொல்ல. இதை கேட்டவனே அருண் முறைக்கிறான். ஏண்டா இப்படியாட இமேஜ் டேமேஜ் பண்ணுவ அப்படின்னு அருண் வந்து முறைக்கிறான். சரி சரி நீ முறைக்காதீங்க, இப்ப இதெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடாதா அப்படி இந்த கண்ணாடி போட்டவன் கேட்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படி இந்த அருண் வந்து கொஞ்சம் திமிராதான் பேசிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பண திமிர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த நேரம் இன்னொரு ஆள் ஓடி வராரு. இவர் யாருன்னா இந்த அருணோட அசிஸ்டண்ட். நம்ம ஃபேஷன் ஷோ நடத்துறா இருந்தோம்ல, அதுக்கு வந்து ஜுவல்லரி கொடுக்குறா இருந்தாங்களே, அவங்க யாருமே இப்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க, நம்ம கூட கொலாபரேட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல. இதை கேட்டோடனே அருண் கோவப்படுறான். பக்கத்துல இருக்க கண்ணாடி போட்டவன் அவன் என்ன சொல்றான்னா, எப்படி கொடுப்பாங்க, அவங்க பல கோடி போட்டு விளம்பரம் பில் போர்டு இதெல்லாம் வைக்கிறாங்க, நாம தான் ஃபேமஸே ஆகாதவங்களாச்சே, நம்மள மாதிரி கீழ்த்தரமா இருக்கவங்க கூட அவங்க எப்படி கோலாபரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கண்ணாடி வேற புட்டுன்னு வைக்க. அவ்வளவுதான் அருணுக்கு டென்ஷன் ஆகி முறைக்கிறான். சரி சரி நான் எதுவும் பேசலப்பா அப்படிங்கிற கண்ணாடி வேற ஆஃப் ஆயிட்டான். இதெல்லாம் கூடவே இருந்து கேட்கறான் ஜோக்கரு. இதுதான் நேரம்னு அவன் கொளுத்தி போட ஆரம்பிச்சிட்டான். ஏங்க உங்களுக்கு ஃபேஷன் ஷோக்கு நகை தேவை, அதான் இப்போதான் சொன்னீங்களே ஏதோ கடன் கொடுக்க வேண்டியங்களோட நகையெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்னு, அதை ஃபேஷன் ஷோக்கு போட்டு போங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஜோக்கர் சொல்றான். அதெல்லாம் சீப்பான திங்ஸு, அதை எப்படி போட்டு போக முடியும், அதெல்லாம் ஃபேஷனே இல்லாதது அப்படின்னு அருண் சொல்ல. ஏங்க என்ன பேசியிருக்கீங்க, இப்பெல்லாம் ஃபேஷனே இல்லாதது கூட மிஸ் ஃபேஷன் பண்ணி ஏதோ ஃபேஷன் மாதிரி காட்டியிருக்காங்க, அந்த மாதிரி புதுசாக நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணுங்களேன் அப்படின்னு ஜோக்கர் வந்து இப்படி ஒரு ஐடியா கொடுக்க. இந்த ஐடியாவும் கொஞ்சம் நல்லதா இருக்கே அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல. சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலான்னு இந்த அருண் பையனும் கடைசியில் எப்படியோ ஒத்துக்கிட்டான். இப்போ இவனுக்கு வந்து ஃபேஷன் டிசைனரா ஒரு ஆள் இருக்காங்க. அந்த ஆளோட பேர் வந்து என்னன்னா நோ. அவரை வேற வேகமா கூப்பிடுறான். அவரும் மனுஷன் தானே, அவர் ஓடி வந்துகிட்டு இருக்காரு. இவ்வாறு 3 தான் இன்னும், அதுக்குள்ளே முன்னாடி வந்து நிக்கலாட்டி உனக்கு தர வேண்டிய சம்பளம் கிடையாதுடா அப்படின்னு அருண் வந்து ரொம்ப மட்டமா ட்ரீட் பண்றான். அதுக்குள்ளே என்ன அவரும் எப்படியும் ஓடி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, அவங்க அப்பாவுக்கு கடன் கொடுக்க வேண்டியவங்க நகையா கொடுத்துருப்பாங்களே, அதையும் எல்லாத்தையும் ஒரு ரூம்ல வச்சிருக்காங்க. அந்த ரூம்ல போய் எல்லாத்தையும் கூட்டு போய் காமிச்சிக்கிட்டு இருக்கான். இதுல சில பேர் என்ன பண்றாங்கன்னா, நகை நல்லா இருக்கே தொட்டு பார்க்கலாமான்னு சில விஷயங்களை தொட்டு பார்க்க போக அருண் டென்ஷன் ஆகிறான். யாரும் எதையும் தொடக்கூடாது அப்படின்னு அருண் வந்து ஓவரா டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். யாரையும் தொடக்கூடாதுன்னு சொல்றான், ஆனா இவன் மட்டும் தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஜோக்கரும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இப்போ இந்த ஜோக்கருக்கு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு, அந்த ஜாக் பையனோட அம்மா அப்பாவோட வெட்டிங் ரிங் தானே, அது இங்கே இருக்கிறத நோட் பண்ணிட்டான். நோட் பண்ண உடனே பக்கத்துலேயே நோனு ஒரு ஃபேஷன் டிசைனர் இருக்காங்களே அவங்க கிட்ட, ஆமா ஷோக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் யாராவது தேவைப்படுறாங்களா அப்படின்னு ஜோக்கர் கேட்க. இது மேக்கப் ஆர்டிஸ்டா, இந்த அருண் சரியான கஞ்சா பிசினாரி பையன், காசே கொடுக்க மாட்டான், அதெல்லாம் தேவைப்படாது அப்படின்னு சொல்ல. தேவைப்படாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே வந்துக்கிறேன் அப்படின்னு ஜோக்கர் பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்து என்ன, வந்த விஷயம் சுமூகமாக முடிஞ்சிடுச்சு. அடுத்த பிளானை ஜோக்கர் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த ஃபேஷன் டிசைனர் நோ இருக்காங்களே, அவங்க மாடல்ஸ் போட வேண்டிய ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் ப்ராப்பராக காரில் அடுக்கி வச்சிருக்காங்க. சரி எடுத்துட்டு போக யாராச்சும் ஹெல்ப் பண்ண வாங்கன்னு அருண் கிட்ட கேட்க, சம்பளம் வாங்க இல்லை நீயே பண்ணு அப்படின்னு அருண் வந்து மரியாதையெல்லாம் பேசியிருக்கான். இந்த நோக்கி என்ன பண்ணான்னு தெரியல. இந்த நேரம் கரெக்டா ஜோக்கர் இருக்காம்ல, அவன் ஆஜராகிறான். அவரை பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கானா, இதுலயே இந்த நோ வந்து மயங்கிட்டான். சரி வாங்க ஹேண்ட்ஸமா வேற இருக்கீங்கன்னு இந்த நோ மயங்கி போய் அவன் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த நோ வேண்டாம் தான் சொல்றான், இருந்தாலும் ஜோக்கர் காரியாக வேண்டியிருக்கல. ஸோ இவனுக்கு ஊற்றி கொடுத்து மட்டையாக்குனா மட்டும்தான் காரியாகுன்னு ஜோக்கருக்கு நல்லா தெரியுது. ஆனால் என்ன, ஜோக்கர் தெளிவா ஜோக்கர் குடிக்கவே இல்லை. ஆமாம் எதுக்கு இவ்வளோ நீங்கள் வெறித்தனமாக வேலை பார்த்துருக்கீங்க, எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க, யார் உங்கள் பாஸு அப்படின்னு ஜோக்கர் கேட்க. அதானே அருண் எனக்கு இந்த காசிப் பேசுறதை பற்றி சுத்தமாக பிடிக்காது, ஆனால் அவன் இருக்காம்ல அப்படின்னு நோ சொல்ல. என்ன சொல்லுங்க அப்படின்னு ஜோக்கர் வேற ஆர்வமாக கேட்குறான். அந்த அருண் இருக்காம்ல, அவன் என்னை நாயை விட மோசமாக ட்ரீட் பண்ணுறான், இந்த பேக் கொடுக்குற வேல்யூ கூட எனக்கு கொடுக்க மாட்டேங்கான் அப்படின்னு இந்த நோ வந்து இப்படி மனக்குமுறை வந்து புலம்ப.
நீங்க ஒன்றும் கவலையே படாதீங்க, இன்னொரு பேக் குடிங்க பார்ப்போம் அப்படின்னு ஜோக்கர் வந்து இப்படி ஊத்தி கொடுக்க அந்த நோ வேண்டான்னு சொல்ல இந்த ஜோக்கர் பையன் வேற லைட்டா செடியூஸ் பண்ற மாதிரி பண்ணி எப்படியோ அவரை குடிக்கவும் வச்சிட்டான். அந்த குடி போதையிலே இந்த நோ வந்து தெளிவா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு ஜோக்கருக்கு பார்த்துருது. நீங்க தான் என்னோட சோல்மேட்டு அப்படின்னு இந்த நோ சொல்லிக்கிட்டே இருந்தேன் வந்து போதையில வந்து மயங்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன ஜோக்கர் வந்த வேலையை பாக்குறான். அவன் போன்ல இருக்க எல்லா டேட்டாவையும் ஜோக்கர் அவன் போனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். முக்கியமா ஒரு பேக் இருக்கு, அந்த பேக்கையும் இவன் எடுத்துக்கிட்டு இவனுக்கு டீம் இருக்குல்ல, அந்த டீம் கூட வந்து பேசியிருக்கான். ஏப்பா டேட்டோ, நீ ஒரு எலக்ட்ரிஷியன் கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்னு ஜோக்கர் கேட்க, எனக்கு சும்மா பெருமை பேசிக்கிறதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு டேட்டோ சொல்ல, அவ அமைதியா கடை அப்படின்னு ஜோக்கர்னா அவனும் சரியா பங்கம் பண்ணி விட்டான். இந்த பேக்கை நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த பேக் தான் இந்த ஃபேஷன் ஷோவையே மொத்தமா மாத்த போகுது அப்படின்னு ஜோக்கர் சொல்றான். ஜோக்கர் பெருசா ஒரு பிளான போட்டிருக்கான் போல இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பையன் இந்த ஃபேஷன் ஷோக்கு வரக்கூடாது, இவனுக்கு பதிலாக தான் நான் போறேன், ஸோ இவனை நீங்க டீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஜோக்கர் வந்து சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு மாடல் போடுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுருக்கான். பார்க்கவே லைட்டா பண்ணியா தான் இருக்கு, இருந்தாலும் என்ன பண்ண சகிச்சுட்டு தானே ஆகணும் திருடுறதுக்காக. இந்த டேட்டோவும் பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் சிறப்பா பண்ணிட்டு அவன் ரெஸ்ட் ரூம் பக்கம் போக இந்த நேரம் ஹோய் இருக்காம்ல, அவன் சாப்பாடு வாங்கிட்டு உள்ள வரான். என்னக்கு இது பர்ஸு பார்க்க டிஃப்ரெண்டா கலரா இருக்கு அப்படி அவன் தொட்டு பார்க்க போக, டேய் தொடாதடா அப்படின்னு ஜோக்கர் சொல்ல வரான். அதுக்குள்ளே இந்த ஆர்வக்குள்ளார் ஹோய் வந்து தொட்டு பார்க்க அந்த பர்ஸ்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இவங்க இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. கரண்ட் ஷாக் அடிச்சதுல இந்த ஹோய் பையன் வந்து மயக்கம் போட்டே விழுந்துட்டான். பிளான் சக்சஸ், இருந்தாலும் ஹோய்க்கு தான் லைட்டா டேமேஜ். அதுக்கப்புறம் என்ன, அந்த மாடலை வந்து ஹேண்டில் பண்ணும்ல, அதுக்காக ஃபர்ஸ்ட் ஹோய் தான் போறான். ஹோய் தான் அப்பாவியாச்சே, இவனால அந்த மாடல் வந்து ஹேண்டில் பண்ணவே முடியல. அந்த மாடல் பையன் என்னன்னா ஹோயை போட்டு அடிக்க, டே டேட்டோ வந்து ஹெல்ப் பண்றா அடி இவங்கத்த பிறகு டேட்டோ தான் வந்து நிலைமையை சமாளிச்சு விட்டு போறான். இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த ஜாக் பையன் இருக்காம்ல, ஜாக் பையனுக்கு பாஸ் வந்து தொடர்ந்து ஏகப்பட்ட வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த நேரம் வர பின்னாடி இந்த ஒரு பையன் தொட, அவ்வளவுதான் ஜாக் பதறிட்டான். பார்த்தா இவனோட ஃப்ரெண்டு தான். இந்த பையனோட பேர் வந்து என்னன்னா சேவு. இந்த பையன்கிட்ட சின்ன ஹெல்ப் கேட்டிருக்கான். இவன் இன்னும் அந்த பிளானை வந்து கைவிடல போல இருக்கு. அதான் ஸ்கூல் திறக்கிறதுக்காக லோன் வந்து கேட்டுக்கிருந்தோம்ல, இன்னும் அந்த லோன் வந்து எந்த பேங்க்லயும் அப்ரூவ் ஆகவே இல்லை. இப்ப ஃப்ரெண்டு மூலமா ஹெல்ப் கேட்டிருக்கான், அதுவும் பாருங்க அவனுக்கு கை கொடுக்கவே இல்லை. இதனால ஜாக் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கான். இவன் வருத்தப்படுறத பார்த்தோன்னே ஃப்ரெண்டு சொல்றான், டேய் பேசாம இந்த வேலையை விட்டுறா, வேற ஏதாச்சும் வேலை செஞ்சு கண்டிப்பா உன்னோட கனவு வந்து நிறைவேற்றிக்க முடியும். இந்த வேலை பண்ணி உனக்கு வந்து கடைசியில் என்ன மிஞ்சம் அப்படியே ஃப்ரெண்டு கேட்க, உனக்கு புரியலடா, நான் ஒரு மாய வலையில சிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த பாஸ் வந்து எனக்கு வந்து ஒரு வேலை கொடுக்காரு பாத்தியா, அந்த வேலை எல்லாமே இல்லாத பட்டவங்கிட்ட இருந்து கடனை வசூலிக்கிறது தான். ஒரு வேளை நான் போறது போல வேற யாராச்சும் போனா அவங்களை காயப்படுத்துவாங்க, நான் தான் அவங்கள வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஜாக் வந்து இப்படி பேசி இருக்கான். நீ அவங்கள காப்பாத்துறதா இருக்கட்டும், உன்னை யாராச்சும் காப்பாற்றணும்ல, பார்த்து இருந்து கூடா அப்படின்னு ஃப்ரெண்ட் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு அவன் கிளம்புறான். என்கிட்ட ஜோக்கர் வந்து மாடல்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அவன் இறங்க, ஏய் என்னடா இது, ஏதாச்சும் மார்வேட போட்டிக்கு போறியான்னு, எதுக்கு இப்படி வந்திருக்க அழிய ஹோய் கேட்க, இவன் வேற பங்கமா கலாச்சி இருக்கான். டே தயவுசெய்து சொல்றதை கேட்டுக்கோங்கடா, இப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் ஆட்டை போட வந்திருக்கோம். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இந்த கடன் கொடுத்தவங்கிட்ட இருந்து நகையை வாங்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதை மட்டும்தான் ஆட்டை போடணும். தப்பி தவறி கூட வேற எந்த விஷயத்துலயும் நம்ம வந்து கை வைக்கவே கூடாது அப்படின்னு ஜோக்கர் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் பசங்களை உள்ளே அனுப்புறான். ஃபர்ஸ்ட் இந்த ஹோய் பையன் வந்து என்ன பண்றானா, சாப்பாடு கொடுக்குற மாதிரி உள்ள போறான். சாப்பாட்டுல இவன் வந்து எதை கலந்து விட்டுருக்கான்னு நமக்கு புரியுது. அது புரியாம அவங்க வந்து நல்லா வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் வேற அந்த அருண் இருக்காம்ல, என்னடா எல்லாரும் சாப்பாடு வந்து மொக்க முக்கிக்கிட்டு இருக்கீங்க, ஃபேஷன் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது, ஆனா அதுக்கான அக்சசரிஸ் ட்ரெஸ் அப்படின்னு எதுவுமே இன்னும் வரவே இல்லையே, டக்குன்னு அந்த நோக்கு கால் பண்ணு அப்படின்னு அருண் சொல்ல, அது ரீச் ஆக மாட்டேக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் ட்ரை பண்றா அப்படின்னு அருண் கத்த, வேற வழியே இல்லை. அதுக்கப்புறம் என்ன, அருணுக்கும் எப்படியோ கால் ட்ரை பண்ணி அவரும் எடுத்துட்டாரு. அவர் ஏதோ குப்பைமேட்டில் படுத்து கிடக்காரு. ஏண்டா பேக் எல்லாம் ஓண்டதான் இருக்கு, ஆனா என்ன பண்ணிக்கிருக்க, பேக் எடுத்துட்டு உடனே வர, இல்லாட்டி உன் உயிரே போயிருண்டா, உனக்கு சம்பளம் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அருண் வந்து ஓவரா கத்த,
இவன் கத்தன கத்துல இந்த நோவும் டென்ஷன் ஆயிட்டான். இந்த நோவும் ஆல்ரெடி அருண் மேல வந்து டென்ஷனா தானே இருக்கான். அதனால உன் வேலையை வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிட்டான். அருணுக்கு என்னன்னா கோவமா வருது. போனை உடைக்க போக ஐயோ இது ஏன் போனு அப்படின்னு போனை கொடுத்த வேற பதறான். இந்த நேரம் தான் டேட்டோட என்ட்ரி. அவன் என்ன பண்றான்னா, சார் 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 நான் நோவோட அசிஸ்டன்ட் தான், இவர் வந்து இந்த பேக்கெல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு டேட்டா வந்து கொடுக்குறான். பரவாயில்லையே கொடுக்க சொல்லிட்டான், பிறகுக்கு கத்துனா அப்படின்னு அருணுக்கு ஒன்றும் புரியல. இந்த நேரம் வேற ஃபேஷன் ஷோக்கு வந்து மாடல்ஸ் மாதிரி வந்திருப்பாங்களே, அவங்களாம் ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே வர இரு நான் உன்னை ஃபேஷன் ஷோக்கு வந்து செலக்ட் பண்ணவே இல்லையே, எப்படி நீ வந்த, ஆமா யார் நீ அப்படின்னு இந்த அருண் வந்து ஏகப்பட்ட கேள்வி கேட்க, ஐயையோ இதுக்கு மேல போனா பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு கூட இருக்கவங்க தான், சார் சார் நீங்க மறந்துருப்பீங்க சார், நீங்க செலக்ட் பண்ணிருப்பீங்க ஆனா மறந்துருப்பீங்க, ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல அப்படின்னு இந்த கூட இருக்கவங்க தான் எப்படியோ பேசி சமாளிச்சு விட்டான். சரி 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 அப்படியே இருக்கலாம், ஓகே என்னோட ஆள் எல்லாத்தையும் வர சொல்லுங்க அப்படின்னு அருண் சொல்ல, இருக்க எல்லா பாடியோடும் வராங்க. இங்கே பாருங்க, நீங்க ஃபேஷன் ஷோல வந்து உங்களோட ட்ரெஸ்ஸு உங்களோட ஜுவல்லரி இதை மட்டும் தான் காட்ட போறீங்க. ஒரு வேளை இதை மட்டும் தொலைச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்க ஒவ்வொருத்தருக்கும் பாடியோடா ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. ஃபேஷன் ஷோ முடிஞ்ச உடனே எல்லா அக்சசரிஸும் கழட்டி கொடுத்துட்டு நீங்க போயிடணும் அப்படின்னு அருண் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல என்ன ட்விஸ்ட்னா, ஜோக்கருக்கு பாடியோட யார் வரானா இந்த ஜாக் பையன் தான் வரான். இப்ப இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, ஜோக்கர் போட்ட பிளான்ல வந்து இந்த டேட்டோ பையன் வந்து இன்னொரு கொலர் இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த டேட்டோ பையனுக்கு வந்து அருண் கழுத்துல வந்து ஒரு ஜுவல்லரி போட்டிருக்காம்ல, அது மேல ஒரு கண்ணு வந்துச்சு. அதையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். என்கிட்ட ஜாக் என்ன பண்றானா, அந்த மோதிரம் இருக்குல்ல அந்த மோதிரத்தை வந்து ஜோக்கருக்கு போட்டு விட போறான். மனசே இல்லை, இருந்தாலும் என்ன பண்ண போட்டு விட, இந்த ஜோக்கர் பையன் வந்து மோதிரத்தை பார்த்தோன்னே ஜாக் அப்படின்னு சொல்ல, என்ன ஏதாச்சும் கூப்பிட்டீங்களா என்ன அப்படின்னு ஜாக் கேட்கறான். இல்ல இல்ல மோதிரத்துல ஜாக்குன்னு போட்டிருக்கு அதை கூப்பிட்டேன், ஒருவேளை மோதிரத்தோட ஓனர் பேர் வந்து ஜாக்கா கூட இருக்கலாம் அப்படின்னு இந்த ஜோக்கர் சொல்ல, இல்ல இல்ல ஒருவேளை மோதிரத்தோட பிராண்ட் பேரா இருந்தா அப்படின்னு இந்த ஜாக் வந்து கேட்க, என்னங்க நீங்க மோதிரத்துல பாருங்க எவ்வளவு அழகா செதுக்கி இருக்காங்கன்னு, இது எப்படி பிராண்டோட பேரா இருக்கும், ஒருவேளை இந்த மோதிரத்தோட சொந்தக்காரங்க வந்து அவங்க லவ் பண்றவங்களோட பேரை வந்து இதுல போட்டு வச்சிருக்கலாம் அப்படின்னு ஜோக்கர் சொல்ல, இதை கேட்க ஜாக் வேற லைட்டா வருத்தமா இருக்கு. என்னப்பா ஓவர வருத்தமா இருக்க அப்படின்னு ஜோக்கர் ஒரு பக்கம் கிட்ட இருக்கான். இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த ஹோப் பையன் வேற, என்னடா உன்னோட நகை இன்னொருத்தவங்க போட்டுக்கும் போது வலிக்குதா, நானா என்ன தெரியா பண்ணிருப்பேன், இதை இப்படியே வேகமா எடுத்துட்டு எங்கேயாச்சும் ஓடி போயிருப்பேன் தெரியுமா அப்படின்னு ஹோப் சொல்ல, இந்த மாதிரி விஷயங்களை நீ பண்ணுவ நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஜாக் வந்து கெத்தா பேசிக்கிட்டு இருக்கான். பாருங்க இந்த இக்கட்டான நிலைமையில கூட ஜாக் வந்து எவ்வளவு நல்ல பையனா இருக்கான். அதுக்கப்புறம் என்ன, ஃபேஷன் ஷோக்கு வந்த மாடல்ஸுக்கு வந்து பாடி கார்டு அவங்க எல்லாத்தையும் நிக்க வச்சு இந்த அருண் பார்த்து இருக்கான். அருணோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் என்ன பண்றானா ஹோப்பை பார்த்தோன்னே ஓவரா ஃபிளட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபிளட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ கெட்ட நாத்தம் அடிக்குது, கெட்ட நாத்தம் எங்கிருந்து அடிக்குது அப்படின்னு அருண் எல்லாரும் முழிக்க, அந்த கெட்ட நாத்தம் அருணோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான்ல அவன் மேல இருந்து அடிக்குது. அவன் மேல இருந்து மட்டும்தான் அடிக்குதுன்னு பார்த்தா எல்லார் மேலே இருந்து அடிக்குது. அதான் ஹோய் வந்து சாப்பாட்டுல வந்து ஏதோ பேதி மாத்திரை கலந்து விட்டான் போல இருக்கு. எல்லாரும் பாத்ரூம் நோக்கி ஓட, ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு ஹோப்பும் பின்னாடியே போறான். இந்த அசிஸ்டன்ட் வேற பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து, ஐயோ என்னடா இது அருணா தனியாவே இருக்க விட்டு வந்து, அது மட்டும் இல்லாம எல்லா மாடல்ஸையும் நல்லா பாத்துக்கோ, எந்த ஒரு விஷயமும் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணனா ஹோப்போட வாயை வேற தடவிக்கிட்டு இருக்கான். இவன் பாத்ரூம் போய் கையை கழுவுனானா என்னன்னு தெரியல, ஹோப்புக்கு தான் பதறுது. ஃபேஷன் ஷோவும் இங்கிட்ட வந்து சூப்பரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஜாக் பையன் வந்து நல்லா தான் பண்றான், ஆனா என்ன திரும்பி போதும் மோதிரத்தை வந்து இவன் ஏதோ மாத்தின மாதிரி இந்த ஜாக் பையன் வந்து நோட் பண்ணிட்டான். நோட் பண்ண சும்மா இருப்பானா, இவனோட பரம்பரை சொத்து, சும்மா இருப்பானா, டக்குன்னு வேகமா போய் நீங்க கையில போட்டுக்கிற மோதிரம் அதை நான் செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு இந்த ஜாக் பையன் கேட்டுக்கிட்டே இருக்கும் போதே அங்கிட்ட அந்த டேட்டா பையன் வந்து அவன் வேலையை காட்டிட்டான். அதான் அந்த பர்ஸ்ல வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்களே, அதை இவன் வந்து ஒரு பட்டன் வச்சு ப்ரெஸ் பண்ண அதை எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிச்சு. ஏதோ சத்தம் கேட்குதுன்னு ஜாக்லாம் வேகமா ஓடி போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த டேட்டா என்ன பண்றேன்னா, ஏதோ எலக்ட்ரிக் சர்க்யூட் ஆயிடுச்சு போல இருக்கு. மாடல்ஸ் எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, நீங்க போட்டிருக்கீங்களா அக்சசரிஸ் அது எல்லாத்தையும் கலட்டி என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு இந்த டேட்டா போய் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கலெக்ட் பண்ணவன் என்ன பண்றானா, எல்லா ஒரிஜினல் நகையும் வாங்கிட்டான்.
இப்ப ஜோக்கர் கிட்ட போகும்போது ஏதோ சத்தம் கேக்குது. எல்லாரும் அங்கிட்டு திரும்பி பார்க்க இந்த கேப்ல டேட்டா என்ன பண்றான்னா அந்த ஒரிஜினல் நகை எல்லாத்தையும் அவன் பேக்குள்ள போட்டுக்கிட்டு இப்ப அந்த பாக்ஸை ஓபன் பண்ண அந்த பாக்ஸ் கீழேயே டம்மி நகையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. என்னது சத்தம் சரியில்லையே, எப்பா நீ அங்கிட்டு போய் பாரு, நான் இருக்க நகையெல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன்னு இந்த ஜாக் பையன் என்ன பண்றான்னா இருக்க நகை அதான் மிச்சம் இருக்காமல ஜோக்கரு அவங்கிட்ட இருந்து மோதிரத்தை வாங்க போக அவன் மோதிரம் அவனுக்கு தெரியாதா அது டம்மின்னு இந்த ஜாக் பையன் வந்து பார்த்தவனே கண்டுபிடிச்சிட்டான். இந்த டாட்டா பையனும் வேகமா தப்பிச்சா பொழைச்சா போதும்னு வேகமா ஓடி போக பின்னாடி இந்த அருண் பையன் இருக்கான்ல அவன் வேற ஓடி வரான். ஃபேஷன் ஷோல இவ்வளவு பெரிய குளறுபடி நடந்திருக்கு, எலக்ட்ரிக் சர்க்கியூட் வேற ஆயிருக்கு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு அருண் கேட்க, சார் எனக்கு எப்படிதான் தெரியும், அந்த நோ கொடுத்து விட்டத நான் உங்ககிட்ட கொடுத்தேன், எனக்கு எதுவும் தெரியும் சார். சார் ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ உங்க ட்ரெஸ்ல கூட ஏதோ ஃபயர் வந்து பத்திக்கிற மாதிரி இருக்கே சார். சார் சார் அங்க இங்க 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 அப்படின்னு இந்த டேட்டா பையன் சொல்ல இந்த அருண் பையன் பதட்டத்துல என்ன பண்றான்னா ட்ரெஸ்ஸை கழட்ட போக, இருங்க சார் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு இந்த டேட்டா பையன் ஹெல்ப் பண்ற கேப்ல அந்த செயினை வந்து அத்துட்டான். இங்கிட்ட ஜாக்கு தான் சந்தேகம் வந்துச்சுல, எப்பா அந்த மூணாவது உள்ளவன் உன் கண்ணாடி கழட்டு நீ யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு ஜாக் சொல்ல, ஜோக்கர் அவ்வளவுதான் தப்பிச்சா போடுச்சுன்னு அவன் வேகமா ஓடி இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த டேட்டா என்ன பண்றான்னா செயினை பக்கவா அத்துட்டான். இந்த நேரம் வேற அருணோட அசிஸ்டன்ட் வந்து ஷோ இப்ப வந்து பாலா போயிருக்கு, என்ன பண்றது நிப்பாட்டி இல்லாமா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க, என்ன நடந்தா சரி நான் நிப்பாட்ட மாட்டேன், நான் யாருன்னு காட்டிதான் தெரிவேன்னு இந்த அருண் பையன் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். எப்படியோ வந்தாங்க கிட்ட வந்து இது பிராங்குன்னு சொல்லி இந்த அருண் வந்து தப்பிச்சிட்டான். எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த ஜோக்கர் பையன் வந்து வெளியே வந்துட்டு இருக்கான். இவன் வந்துட்டான், இருந்தாலும் அந்த டேட்டோ இருக்காமல அவன் செயின்ல அத்து முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளேயே அந்த உள்ள இருக்காமல அருண் அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவன் கழுத்து தொட்டு பார்க்க கழுத்துல நெக்லஸ் எல்லாம் தெரிஞ்சவனே எவனோ ஆட்டையை போட்டாங்க. அடி இவன் பதற அசிஸ்டன்ட் வேற இன்னொரு குண்டை தூக்கி போடுறான். சார் உங்க நகை மட்டும் காணாம போல, நம்ம வந்து கடன் கொடுத்தவங்க வந்து நகை வாங்கி வச்சிருந்தோம்ல அதையும் காணும், இப்ப இருக்க எல்லாமே ஃபேக்கு அப்படின்னு சொல்ல இந்த அருண் பையனுக்கு வேற வழி இல்ல, வந்த கெஸ்ட் எல்லாத்தையும் அவன் செக் பண்ணியிருக்கான். இந்த நேரம் தான் ஹோப்பை கூப்பிட்டு என்னங்கடா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சீனை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம். ஸோ இப்போ இருக்க எல்லா பாடி கார்டும் திருநவங்க யாருன்னு கண்டுபிடிக்க மும்முரமா இந்த பேலஸை சுத்தி சுத்தி வந்துடுறாங்க. ஆனா ஜாக் வந்து ரொம்ப தெளிவா எப்படியோ ஜோக்கரை பிடிச்சிட்டான். ஏன்டா மறுபடியும் வழியில் வந்து இருக்க, உன்னதான் வராதுன்னு சொன்னேன்ல ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஜாக் வந்து ஜோக்கர் கூட வந்து சண்டை போட, ஜோக்கர் உண்மையதான் சொல்றான். அதான் கடன் வாங்கினாங்களே அவங்க கிட்ட இருந்து இந்த நகையெல்லாம் பறிமுதல் பண்ணீங்க, நான் திருப்பி அவங்ககிட்டே கொடுக்க போறேன்டா, அந்த நல்ல இதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன், தயவு செய்து என்ன விடு அப்படின்னு ஜோக்கர் சொல்றான். யாரு நீ, நானும் நம்ப மாட்டேன்டா அப்படின்னு ஜாக் சொல்றான். டே என்ன நீ நம்பாட்டி கூட பரவாயில்ல, இந்தா உன்னோட மோதிரம் இதை எடுத்துட்டு அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு ஜோக்கர் சொல்றான். ஜாக் கேட்கற மாதிரி இல்ல, ரெண்டு பேத்துக்கு நல்லா வந்து பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. இந்த நேரம் வேற இந்த ஹோப் வந்து ஆளுல கூப்பிட்டு அவன் உள்ள வர, இவனை பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகி போயிருமே, இந்த பாரு இந்த மோதிரத்தை வேணா நீயே வச்சுக்கோ, வேகமா இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு ஜாக் வந்து ஜோக்கரை காப்பாத்தி விட்டான். இங்கிட்ட இந்த டேட்டா பையனா ஜோக்கர் படத்தெல்லாம் போட்டு விட்டு அவன் கார்ல ஏறுறான். வண்டி எடு அப்படின்னு டேட்டா சொல்ல, ஆனா இன்னும் ஜோக்கர் வரலையே அப்படின்னு ஹோய் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை கிளம்புன்னு சொன்னேன் அப்படின்னு டேட்டா வந்து இப்படி பேசுறான். ஆனா ஜோக்கர் தான் இந்த பிளானை போட்டது, நமக்காக அவர் வந்து இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவர் விட்டுட்டு போறதா அப்படின்னு ஹோய் பையெல்லாம் கேட்கறான். டேட்டாவுக்கு வந்து ஜோக்கரை காப்பாத்தன்னு தோணுது. அதே நேரம் இந்த ஹோப் வந்து எப்படி மிரட்டி விட்டு போனா, ஒருவேளை அம்மாவுக்கு வந்து இதனால ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இப்ப இந்த டேட்டா பையனுக்கு வந்து வேற வழியே தெரியல, வண்டி எடுக்கிறே இல்லையா அப்படின்னு இந்த டேட்டா பையன் வந்து ஹோயை மிரட்ட, ஹோய்க்கும் வேற வழி இல்லாம ஹோயும் வண்டி எடுத்துட்டான். ஜோக்கரை தனியா தவிக்கி விட்டு போயிட்டாங்க. உள்ளுக்குள்ள ஜாக் இருக்காம்ல, ஜாக் இருந்த ரூம்க்கு வெளியே அந்த ஹோப் வந்துட்டான். அவன் வேற ரெண்டு ஆளுல கூப்பிட்டு வச்சுட்டு, என்னடா உன் வீட்டு நகையை வந்து ஆளை வச்சு நீயே திருட்ட போலதுக்கு அப்படின்னு இந்த ஹோப் வந்து இப்படிலாம் பேசியிருக்கான். பாரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் எதையும் திருடவும் இல்லை, உள்ள இப்ப யாரும் இல்லை, வேற இடத்துல போய் செக் பண்ணலாம் அப்படின்னு ஜாக் சொல்றான். இருந்தாலும் ஹோப் வந்து நம்பாம, டேய் அவனை போய் செக் பண்ணுங்கடா அப்படின்னு இருக்க அடியாளில் வந்து செக் பண்ண சொல்ல, பாருங்க என்னை செக் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே இல்லாட்டி நீங்க ரெண்டு பேரும் என் கையால அடி வாங்க போறீங்க அப்படின்னு ஜாக் சொல்றான். என்னங்கடா நீங்க அவன் ஊட்டல் மண்டலமா பயந்துட்டு போய் செக் பண்ணுங்கடா அப்படின்னு இந்த ஹோப் சொல்ல, அவங்களும் போய் செக் பண்றாங்க. ஆனா என்ன ஜாக்கோட பாக்கெட்ல வந்து எதுவுமே இல்ல. நான் தான் சொன்னேன்ல எதுக்கு டைஸ் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க, அங்கிட்ட போய் தேடுங்க அப்படின்னு ஜாக் சொல்ல, ஹோப்பும் போய் தேட போறான். நீங்க எங்க போறீங்க, அதான் சொன்னேன்ல வாங்கடா வாங்க என் கையால் அடி வாங்குவாங்க அப்படின்னு ஜாக் வந்து இவங்க எல்லாத்தையும் போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான்.
நகையை திருடிட்டு ரெண்டு பசங்க போனாங்களே டேட்டா ஹோயி, அவங்க என்ன பண்றாங்கன்னா நகையை வந்து ஒரு நூடுல் ஷாப் வச்சவர்கிட்ட போய் விற்க போறாங்க. அவரை இதுக்கு 6 தான்ப்பா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, என்ன சார் சொல்றீங்க 6000? சரி அதையாச்சும் கொடுங்க அப்படின்னு ஹோய் சொல்ல, டேய் 6னா 6000 இல்ல 6 மில்லியன் அப்படின்னு சொல்ல பசங்க வாயை பொழந்துட்டாங்க. அடிச்சதுதான் ஜாக் பாட்டு அப்படின்னு கொடுத்த பணத்தை வாங்கிட்டு இவங்க கெத்தா வெளியே வர ஜோக்கர் இவங்கள பார்த்துட்டான். ஜோக்கரை பார்த்தோன்னே ஹோய்க்கு டேட்டோக்கெல்லாம் என்ன பேசான்னு தெரியல. அது என்னமோ சொன்னீங்களே நான் இருக்கவங்கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்கிட்ட கொடுப்பேன்னு, இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இல்லாதவங்க பொருளை வந்து நீங்க இப்படிலாம் பண்ணிருக்கீங்க. முக்கியமான விஷயம், இப்ப நீங்க திருடி இருக்கீங்க. ஆமா, எதுக்கு இப்படிலாம் பண்ணீங்க? எதுக்குடா இப்படிலாம் தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு இந்த ஜோக்கர் வந்து ஹோயை பார்த்து கேட்க, ஏய் இல்ல ஹோய் மேல எந்த தப்பும் இல்ல, ஏன் மேலதான்டா எல்லா தப்பும். அவங்க என் அம்மாவே போட்டு மிரட்டினாங்க. என் அம்மாவுக்கு வந்து ஏதாச்சும் ஆபத்து வந்துருச்சுன்னா அதனால நான் தான் இப்படி பண்ணேன். இதுல ஹோய்க்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்தா உனக்கு சேர வேண்டிய பணம்னு இந்த டேட்டா பையன் வந்து பணத்தை கொடுக்க, இந்த பணம்லாம் எனக்கு தேவையில்லை. அதான் இல்லாத பட்டனோட நகை இருக்குல்ல, அதை திருப்பி அவன்கிட்டே கொடுத்துருங்க. முக்கியமான விஷயம், இந்த ஊர்ல இதுக்கு மேல நீங்க இருக்காதீங்க, தப்பிச்சு போயிருங்க. பாஸ் கண்டுபிடிக்க வாய்ப்பு வந்து நிறைய அதிகமாவே இருக்கு அப்படின்னு ஜோக்கர் சொல்ல, நீ என் கூட வாரியா அப்படின்னு ஹோய் சொல்ல, இல்ல இந்த ஜோக்கருக்கு வந்து இருந்து முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு அப்படின்னு டேட்டா சொல்றான். எனிவே இப்போதைக்கு எல்லா பிரச்சனையும் சுமூகா முடிஞ்சிருச்சுன்னு ஹோய்க்கு ஹாப்பி. இன்னொரு பக்கம் ஹோப் வந்து இருக்க எல்லா அடியெல்லாம் போட்டு அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். எப்பட்றா இவ்வளவு பேர் இருக்கும் போதும் எப்படி திருட்டு நினைச்சு அடி அவன் போட்டு அடிக்க, ஜாக் என்னன்னா அதான் அவங்க வரைஞ்சி வச்சுட்டு போனாங்களே ஜோக்கர் படத்தை, அதை போட்டு அழைச்சிக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் வேற பாட்டி கால் பண்றாங்க. எப்பா விஷயம் தெரியுமா? அதான் அந்த கேன்சர் பேஷண்ட் ஆள் இருப்பார்லப்பா, அவர் கூட உங்க பாஸ் கிட்ட இருந்து கடன் வாங்கியிருந்தார்ல, அது இப்ப என்ன தெரியுமா ஆச்சு? அவர் செத்துட்டாராம். ஆனா என்னன்னா அவர் கொடுக்க வேண்டிய எல்லா கடனையும் யாரோ அடைச்சிட்டாங்களாம் அப்படின்னு பாட்டிமா சொல்ல ஜாக்கு புரியுது. இந்த வேலையை பார்த்து விட்டது யாருன்னு ஜாக்கு நல்லாவே புரியுது. சரி பாட்டிமா பிறகு கால் பண்றேன்னு இவன் காலை கட் பண்ண, இந்த பாஸ் வேற அடுத்தடுத்து வேலையை கொடுத்துட்டே இருக்காரு. இவங்கிட்ட இருந்து கடனை வசூல் பண்ணு, அங்க பண்ணு இங்க பண்ணு, ஓவர் வேலையை கொடுத்துட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் ஜோக்கர் இருக்காம்ல, அவன் ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்றான் போலக்கு. ஃபேமிலி போட்டோவும் பார்க்கான், ஜாக்கோட அந்த மோதிரம் இருக்குல்ல அந்த மோதிரத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இப்படியே ஃபீல் பண்ணியிருக்கான். இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அது மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விடுங்க. பாய்.